நிறைய பேருக்கு இந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை மாத்த விரும்புறேன் நான். சரியா? 3 துறைகள்ல எப்படி வந்து அதிக கோடீஸ்வரர்கள் உருவானாங்களோ அப்படியே இந்த பக்கம் வந்து பாருங்க. ஒரு இனி லெவல் பிளானா இருக்கட்டும், ஒரு பைனரி பிளானா இருக்கட்டும், ஒரு இந்த நம்மள மாதிரி ஒரு சன்ஃபிளவர் பிளானா இருக்கட்டும், இன்னைக்கு அர்ஸா உங்களுக்கு ஒரு பெரிய அஷூரன்ஸை கொடுத்துருக்கு. நான் சொல்லிட்டேன் நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம் என்ன, வேர்ல்டு வே நம்ம என்ன பண்ண போறோம். நான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ஒரு நாள் ஒரு அமெரிக்க குழந்தை வந்து நம்மளோட எஜுகேஷனை படிக்கும், அதுல வர்ற காசு அர்ஸாவோட ஒரு யாரோ ஒரு மெம்பருக்கு போகும். அந்த மாதிரியான ஒரு ரெசிடியூவல் பிளாட்டை நான் வச்சிருக்கேன். எல்லாவற்றையுமே ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனா நான் சொல்ல விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரை வந்து ரசிக்கிறேன், நேசிக்கிறேன், கொண்டாடுறேன் அப்படின்னா என்னோட யார் அதிகம் பயணிக்கிறாங்க. சரியா? இது வந்து எடுத்தவங்க ஒருத்தம் இல்ல, எந்த ஒரு எக்ஸ் நிறுவனம்லாம் கிடையாது. சரியா? உள்ள வர்றது, சம்பாதிக்கிறது, போறது அப்படி. இது ஒரு 500 வருஷ கம்பெனி. சரியா? எப்படி வந்து ஆம்பியாலாம் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் இருக்கோ அது மாதிரி ஒரு கட்டமைப்பு. சரியா? இது வந்து நானே சொந்தமா ஆரம்பிச்சிருக்க கம்பெனி, யாரும் பார்ட்னர்ஷிப்லாம் கிடையாது. சரியா? நான் ஒரு 10 பேரை உருவாக்கணும், 10 பேரோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு தமிழனுக்கு வரப்போற காசு அதாவது எனக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. சரியா? நான் வந்து திருப்பி தர விரும்புறேன். நம்ம நிறுவனத்தை ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள் எம்சிஏல, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல சில பேர் சொன்னதுதான். ஒரு தமிழ் என்னைக்குமே ஜெயிக்கவே மாட்டான்னு சொல்லும் போது எனக்கு தோண ஒரு விஷயம், நான் ஜெயிச்சு காட்டிட்டு அவன்கிட்ட பேசுறான்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு குளோபல் பிசினஸா இது ஆரம்பிச்சு, இது கம்ப்ளீட்லி ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, நாட் இந்தியன் கம்பெனி. ரைட்? இது அப்சல்யூட்லி ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. இதுல வெறும் இந்த ப்ராடக்ட் சேல் பண்றதால, அதான் நம்மளோட இ-லேர்னிங் மட்டும் இல்ல, ஒரு ஒரு மெம்பர்ஷிப் மட்டுமல்ல, இதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் வச்சிருக்கு. யாரு 1000 நாட்கள் என்னோட பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கு கம்பெனி. உலகத்தில் எந்த ஒரு நெட்வொர்க் நிறுவனமும் தராத ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க உள்ள வந்து ஒரு 1000 நாள் சம்பாரிச்சு என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட அபிஷியல் ஷேர்ஸே நான் கொடுக்குறேன். அது எவ்வளவு பெரிய ஷேர் வேல்யூ இருக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா எனக்கு 20 வருஷமா நான் பிசினஸ்ல இருக்கேன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னாலே தெரியாது நிறைய பேருக்கு. சரியா? 20 வருஷமா இருந்திருக்கேன். பல நிறுவனங்களை நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். லிஸ்டிங்கிறது என்எஸ்சியிலோ பிஎஸ்சியிலோ அது மாதிரியான ஒரு பிளான்ல தான் இருக்கேன். புரியுதா? இது வந்து இதெல்லாம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா, இந்த புதுசா வர்றவங்க, 250 ஐடி போட்டு உள்ள வர்றவங்க, எனக்கு ஏதாவது ஒரு 5000 10,000 கிடைக்குமா அப்படி கிடையாது. யாருக்காவது ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கா? ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கணும்னு ஆசை இருக்கா? எனக்கு வந்து என் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கணும், புஜ் கலிஃபால ஒரு பிளாட் வாங்கணும்னு ஆசை இருக்கா? அந்த மாதிரி மனிதர்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? நம்மளோட வாழ்க்கை ஒரு தடவை தான் நண்பர்களே. புரியுதா? நான் எவ்வளவு ஒரு கெத்தா சொல்றேன், நான் பார்க்காத எவனும் பார்த்தது இல்லடான்னு. இந்த மாதிரி நீங்க சொல்லணும்ல. நீங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கணும்ல. என் கூட வேலை செஞ்ச எல்லாருமே யூஎஸ்ல இருக்காங்க, ஐடில இருக்காங்க பசங்க. அவன் எவ்வளவு இடத்த பார்த்துருப்பான். நானும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், எப்படி இருந்திருக்கேன் வாழ்க்கை. புரியுதா? போ போகாத கண்ட்ரி கிடையாது, ஓட்டாத சூப்பர் கார் கிடையாது. புரியுதா? நீங்க என்னோட வீடியோஸ்லேயே பார்த்திருப்பீங்க. எல்லா காருமே சரி, ஃபெராரி, லம்போல இருந்து, போர்ஷேல இருந்து, ரோல்ஸ் ராய்ஸ் எல்லா வீடியோக்களுமே இருக்கு. என்ன அதான் சொல்றேன், அர்ஸா கொடுப்பது லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணுமா? உங்களுக்கு நான் ஒரு போர்ஷே ஒரு லம்போ எப்படி ஓட்டணும் கத்து கொடுப்பேன். இது யாரால முடியும்னு நினைச்சு பாரு. சரியா? முதல்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு வரோம் அப்படின்னா இதுல எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நிறுவனத்தோட பேக்ரவுண்டு, அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கும். இயர் ஆன் இயர் வந்து 35% growth ஆகிற இண்டஸ்ட்ரி நம்ம இருக்கும். ரெண்டாவது, இந்த நிறுவனம் ஒரு தமிழனால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், உலக உலக நிறுவனம், அது குளோபல் கம்பெனி, ஃபார்ம்டு பை ஒரு தமிழ் பையன். சரியா? இந்த லாஜிக் என்னன்னா, சென்னையில அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் மவுண்ட் ரோட்ல இருக்கு. சரியா? எங்கேயாவது சந்துல போய் வைக்கல. சரியா? கார்பரேட் ஆபீஸ மவுண்ட் ரோட்ல வச்சிருக்கேன். சரியா? யார் வேணா வந்து ஆபீஸ பார்க்கலாம். சரியா? மவுண்ட் ரோடு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ்ல தான் என்னோட ஆபீஸ் இருக்கு. இப்ப புரியுதா? எங்கேயாவது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட்ல எங்கேயாவது சந்துக்குள்ள போய் எங்கேயாவது ஓரமான ஏரியால ஆரம்பிக்கல. மெட்ராஸ் வந்து 50 கிலோமீட்டர்ல ஆரம்பிக்கல. மவுண்ட் ரோடு ஹார்ட், அந்த ஹார்ட்ல என்னோட ஆபீஸ் இருக்கு. சரியா? பியூரா லீகல் அண்ட் லெஜிமேட் கம்பெனி. இன்னைக்கு அர்சாவுக்கான ஒரு தனி டிவிஷன் கிரியேட் பண்ணப்பட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிருக்கு. என்னோட பர்த்டே அன்னைக்கு செப்டம்பர் 30 எல்லா சர்டிபிகேட்ஸும் எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு குளோபல் கம்பெனின் போது அந்த சர்டிபிகேட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்க யார்கிட்ட பேசினாலும் ஒரு நம்பிக்கை வரும். நான் கொடுப்பது அர்சா மூலம் உங்களுக்கு நம்பிக்கை, ப்ராடக்டா அல்ல. ரைட்டா? இது இப்போ ஓகே. இந்த இண்டஸ்ட்ரி தெரியுது, 35% growth. அடுத்தது கம்பெனியுடைய ஃபவுண்டர் யாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த நிறுவனம் எங்க இருக்கு, என்னென்ன சர்டிபிகேட் வாங்கியிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளியரா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் என்ன, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். நான் சொல்றேன், யாரு 1000 நாள் என்னோட பயணிப்பீங்க. இந்த ஜூம் முடிஞ்ச போது நீங்க சாம்ப் குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களோட பேரை மட்டும் போடுங்க. எஸ் சார், ஐ ஆம். எனக்கு 10 பேர், எனக்கு நீங்க 10 பேர் போட்டாலே போதும். இப்ப இருந்து ஆல்மோஸ்ட் 50+ ஜூம்ல இருக்கீங்க. எனக்கு தேவை இதுல ஒரு 20% பீப்புள். எப்பயுமே வெற்றியாளர்கள் வந்து கம்மி தான். எப்பயுமே வெற்றியாளர்கள் கம்மி தான். அந்த வெற்றியாளர்கள் உலகத்தில் 750 கோடி பேர் இருக்காங்க. இந்த உலகமே ஒரு கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்ல இயங்கிட்டு இருக்கு. எஸ்பின்னு சொல்றாங்க. இ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், எஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், பி ஃபார் பிசினஸ், ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இதை நல்லா கவனிங்களேன். 750 கோடி பேர்ல அதாவது 95
4+1 இதுதான் சக்சஸ் ரேஷியோ. 95 ஒரு பக்கம், 4+1 95% மக்கள் வந்து அவங்களுக்கான வேலையை கொடுத்துக்கிறாங்க அல்லது அடுத்தவன்ட்ட வேலைக்கு போறாங்க. இதை உடைச்சு அடுத்து இருக்க 5 பேர் பாருங்க, 4+1 தான். 95 பேரை துரத்தி விட்டுருவோம், வேணாம் இவங்களாம் வேணாம், தயவு செய்து இந்த 95 லிஸ்ட்ல இருக்காதீங்க. இன்னைக்கு நீங்க 95 லிஸ்ட்ல இருந்தாலும் 4+1 லிஸ்ட்டுக்கு வாங்க, அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சரியா? அர்சால யார் 1000 நாள் இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க 4+1 கான்செப்ட் வந்துருவாங்க. வாட் இஸ் 4+1? 4 என்பது பிசினஸ். த வேர்ட் கால் ரியல் பிசினஸ். அர்சால நீங்க பண்ண போது ரியல் பிசினஸ். பிசினஸுக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நமக்கு நாமே ஒரு வேலையை கொடுக்கிறது. சுய வேலை வாய்ப்பு தான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதுல ஹைலி டிபெண்ட் ஆன் யூ. உங்க பிசினஸ் உங்களை நம்பி இருக்கு. இன்னைக்கு அம்பானி இருக்காரு, அதானி இருக்காரு, பில்கேட்ஸ் இருக்காரு, மார்க் ஜக்கர்பர்க் எங்க இருந்தாலும் யாரோ உங்களோட பிரான்ச்சை விசிட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இல்லாமல் உங்கள் நிறுவனம் நடந்தால் அதுக்கு பேர் பிசினஸ். இப்போ அவங்க எங்க வேணா போகலாம். இப்போ நான் வந்து இருக்கணும் பேசணும்னு அவசியம் கிடையாது. என் ஆஃபீஸ்க்குள்ள எப்போ நான் போகனே தெரியாது, எந்த ஆஃபீஸ்க்கு எப்போ போகனே தெரியாது, ஆஃபீஸ் போனானே தெரியாது. இந்த மாதிரி நீங்க ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கும். அந்த சிஸ்டம் தான் அர்த்தம். அந்த சிஸ்டத்தை எப்படி பண்ணணும், ஒரு பிசினஸ் பணம் எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி சக்சஸ் பண்ணணும், பண்ணி எப்படி கொண்டு வரணும், உங்களை எப்படி பிராண்டா மாத்தணும், உங்கள் பர்சனல் பிசினஸ் கூட சொல்லி தரதான் அர்த்தம். அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, 4% நீங்க வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று தெரியுமா, நம்ம நிறுவனத்துல 19 லெவல் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. உலகத்தில் எந்த ஒரு நாட் ஒன்லி ட்ரெடிஷனல் பிசினஸ், நெட்வொர்க் பிசினஸ்லாம் விட்டுருங்க, உலகத்துல ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணிருக்கோம்னா 19 லெவல் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. உலகத்தில் எங்கேயும் இல்ல. அர்சாவோட யூஎஸ்பி யூஏபி பத்தி சொல்லிட்டே போலாம். சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இதெல்லாம் என்னோட லீடர்ஸ்க்கு மட்டுமே சொல்லணும்னு நினைச்ச விஷயம். இங்க இருக்க எல்லாரையும் நான் அப்படிதான் பாக்குறேன். யார் என்னோட பயணிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா? யார் என் கையை பிடிச்சிட்டு வரீங்களோ, நீங்கள் முதல்ல ஒரு 10,000 சம்பாதிச்சீங்கன்னா உங்களை தனியா நான் எடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணும். 10,000 கூட ஒர்த்து இல்லை அப்படின்னா, 10,000 ஒண்ணுமே இல்லை நண்பர்களே. 70% உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. ஒரு ஒரு 10,000 பிசினஸ் நீங்க கொண்டு வந்தா 7,000 உங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, வெறும் 10,000 எடுப்பதற்கு ஒரு 15,000 நீங்க பிசினஸ் கொண்டு வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்னோட மென்டார்ஷிப்ல வந்துருவீங்க. ஒரு சிம்பிளான கான்செப்ட். அப்ப உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி தருவேன். இப்ப இந்த பிசினஸ் மாடல் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. பில இருந்து ஐக்கு போகும். சரியா? பி ஃபார் பிசினஸ், ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப இந்த பிசினஸ்ல இருந்து எப்படி இன்வெஸ்டா மாறணும் அப்படின்னா, நமக்கே சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. முதல்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன் பிசினஸ் எப்படி பண்ணணும், அதுல எப்படி காசு வரணும், அந்த காசை என்னென்ன பண்ணணும். இந்த மணி மேனேஜ்மெண்ட் 20 வருஷமா நான் வந்து இந்த பினான்சியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கேன். நீங்க எங்க போனாலும் சரி, லைஃப் ஸ்டைலா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருந்தாலும் சரி, வங்கித்துறையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, என்னுடைய அனுபவங்களை மட்டும்தான் உங்களை கொடுக்கும். சரி, எனக்கு தேவை என்ன தெரியுமா, 1000 நாள் உங்களோட இருப்பேன், எனக்கு மாசம் 10 லட்சம் வேணும், இருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்வியை கேட்பவரை நான் ரசிக்கிறேன், நேசிக்கிறேன், கொண்டாடுறேன். என்னுடைய அடுத்த தலைவன் அவன் தான். சரி, அதுக்காக இந்த ஜூமே. சரியா? எடுத்தோடனே இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா ஒரு அரசியல்வாதியோட வாக்குறுதி மாதிரி ஆயிடும். இது குடும்பம். அர்சா என்பது ஒரு குடும்பம். இது வந்து நிறுவனம்லாம் கிடையாது. நான் அப்படிதான் எல்லாரையும் பாக்குறேன். நாங்க போகாத ஊர் கிடையாது, சுத்தாத சுத்து கிடையாது. அர்சாவில் இருக்கவங்களை கேட்டு பாரு, என் சர்ப்ரைஸ் விசிட் எவ்வளவு இருக்குது, நாங்க எவ்வளவு இடங்களுக்கு சுத்துறோம். வேற என்ஜாயிங். அதாவது இதை பண்ணாதான், டார்கெட் பண்ணாதான் இங்க போனோம் அப்படிலாம் கிடையாது. அர்சால டார்கெட்டே கிடையாது. என்னோட இருக்கீங்க, எங்க வேணா நம்ம போகலாம். மாசம் ஒரு ட்ரிப்பு, 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு நாங்க போயிட்டு, ஈவன் கொரோனால கூட நாங்க போயிட்டு தான் இருந்தோம். என்னுடைய பழைய மெம்பர்ஸை கேட்டு பாருங்க. நீங்க அர்சாவுக்குள்ள வரும்போது என்னுடைய லீடர்ஸ் பேசும்போது உங்களுக்கே தெரியும். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, இதுல எப்படி சம்பாதிக்க முடியுன்றத கத்துங்க. இதுல என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான பிசினஸ் பிளான் இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட் எஜுகேஷன் அப்படின்னா, இந்த எஜுகேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்க போறோம். அதுக்கு முதல்ல யூசரா மாறுங்க. நீங்க ஒரு கோர்ஸ் எடுங்க, படிங்க, கத்துக்குங்க. நெட்வொர்க் எப்படி பண்றதுன்னு கத்துங்க. டெய்லி 5 மணி ஜூம் இருக்கு, ஈவினிங் 7 o'clock வந்து ரெவ்யூ மீட்டிங் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இதுல ஒரு அற்புதமான தலைவர்கள். இந்த நிறுவனத்தை வந்து தலைமையேற்று நடத்துவது ஒரு பெண். பெண் அல்ல, சிங்கப்பெண். பெண் அல்ல, என் பெண் அல்ல, என் சிங்கப்பெண் சொல்லுவேன். சரியா? ஒரு விழுப்புரம் பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் டேர்ன் இன்டு ஒரு ஆண்டர்பிரனரா மாறி என்னோட ப்ரீவியஸ் பிசினஸ்ல 4000 பேர்ல நம்பர் 1 வந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இந்த நிறுவனத்தோட சிஇஓ, சிஓஓ, சிஎஃப்ஓ எல்லாருமே இந்த மாதிரி ரேங்கிங் எல்லாமே நான் படிப்பையும் அனுபவத்தையும் வைத்து நான் வந்து ரெக்ரூட் பண்றது இல்லை. நான் எப்படி ரெக்ரூட் பண்றேன், என்னோட சிஓ யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு நார்மலான எஜுகேஷன் வந்தவங்க. சரி, அபிஷியலா ஒரு கல்லூரி படிப்பை கூட படிக்க முடியாதவங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, உலகம் ஃபுல்லா போக போற ஒரு இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் கம்பெனியோட சிஇஓ கல்லூரி வாசலை மிதிக்காதவர். யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு ரோல் மாடல். 4000 பேரை ஜெயிச்சு ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கும் ஒரு ஆண் பிசினஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தாண்டி ஒரு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு பிசினஸையும் எடுத்து ஒரு எம்டெக் எம்பிஏ பண்ணாத விஷயத்தை பண்ண ஒருத்தங்க தான் வந்து நம்ம கம்பெனியோட சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அவங்களுடைய தலைமையில தான் நிறுவனம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த 6.5 வருஷமா அவங்க என்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள்
பிளஸ் அர்சால இருக்க கண்டென்ட் இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் பாருங்க, உலகத்திலேயே இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் சிஓவா அந்த பொண்ணு ஒரு நாள் ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க. அதற்கான விஷயங்கள் இருக்கு. அர்சா நெக்ஸ்ட் இயர் டெல்லியில நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு அவார்டுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆர்கானிக்கா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? மார்ச் மாசம் நடக்கிற டெல்லி நடக்கிற ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை கொடுத்ததற்காக நம்ம வந்து நம்மளுடைய நிறுவனத்துடைய சிஓவுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தில் அதை நான் ஷேர் பண்ண விரும்புறேன். சரியா? ஒரு 2 மாச குழந்தை இத்தனை பேரை ரீச் பண்ணிருக்கோம். நான் சொல்றேன் 650 அப்படின்றது வெறும் நம்பர் அல்ல. 650 குடும்பங்களை என்னை வந்து நான் நம்பியிருக்கேன். சரியா? என்னை எப்படி நம்பியிருக்கேன்னா, அவங்கள ஜெயிக்க வைப்பதற்காக நம்பியிருக்கேன். நீங்க நம்பி வாங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றேன். அதனால ஃபர்ஸ்ட் நிறுவனத்தோட பேக்ரவுண்டு, ஃபவுண்டரோட பேக்ரவுண்டு, இந்த பொறுப்புல இருக்க சிஓ யாரு, பிளஸ் நம்மள்ட்ட என்ன பிளான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பிளானை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா டெய்லி பிசினஸ் பிளானா என்னன்னு கத்துக்கணும். அமேசிங் பிசினஸ் பிளான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உள்ள டெப்தா போல யூனிலெவல் இருக்கு, பைனரி இருக்கு, பிளஸ் வந்து சன்ஃபிளவரும் இருக்கு. அதை தாண்டின வந்து ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு இன்கம் பிளான் சொல்ல பாருங்களேன். இதுல நீங்க அதிகாலை 5 மணிக்கோ சாயந்தரம் 7 மணிக்கோ ஜூமுக்கு வரும்போது இதுல பேசுறவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. என்னுடைய லீடர்ஸ் யாருமே நெட்வொர்க்ல ஜெயிச்சவங்க கிடையாது, புதுசா வந்தவங்க. நான் புதுசா வந்த எல்லாருக்கும் சொல்றேன், அங்க இருந்தாரு 10 வருஷம் 5 வருஷம் அப்படிலாம் கிடையாது. புதுசா வந்தது அதிகபட்சம் என்னோட லீடர்ஸ் வந்து 3 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களே இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க போது உங்களை கை தூக்கி, அதாவது அதான் சொல்றேன், நாலேஜ் ஸ்பீக்ஸ். உங்களுடைய அறிவு பேசும்போது பணம் தானா வருது. உங்களுடைய சரஸ்வதி பேசும்போது லட்சுமி தானா வருது. புரியுதா? சரஸ்வதி என்பது உங்களோட கல்வி. உங்கள் கல்வி வெளியில போகுது. அர்ஜாவே ஒரு கல்வி தானே, அர்ஜாவே ஒரு சரஸ்வதி. அந்த சரஸ்வதி கன்வெர்ட் லட்சுமி தான் அர்ஜாவோட பிசினஸ் பிளான். இந்த பிசினஸ் பிளானை முதல்ல கத்துக்கணும். இந்த ஓவர் வியூ ஆஃப் பிளான்னா என்ன, இந்த காம்பன்சேஷன் பிளான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதோடைய சிம்பிள் டேர்ம் என்ன, இதோடைய பெனிஃபிட் என்ன, ரெசிடியூவல் இன்கம்னா அர்ஜா என்ன மாதிரியான ரெசிடியூவல்னா என்ன, ஒரு ஆக்டிவ் இன்கமுக்கும் பேசிவ் இன்கம் வித்தியாசம் இருக்கு. இதை முதல் லேவரேஜ்ன்ற விஷயத்தின் மூலம் கொண்டு வந்தவர் உலக பணக்காரர் பால் கேட்டி. சரி, அதுதான் அர்ஜா ஃபாலோ பண்ணுது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சிம்பிள் டைமும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரெசிடியூவல் இன்கம்னா என்ன, இந்த கம்பெனில கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்ன. நான் வந்து ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, நிறுவனம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல உங்களை கொடுக்குதுன்னு சொல்றேன். டைரக்டர் நீங்கள் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அர்ஜாவுடைய கட்டமைப்பு என்னுடைய டாப் 10 லீடர்ஸோடைய இந்த டைரக்டரல் போர்டே அர்ஜாவோட லீடர்ஸ் தான் பண்ணிருக்கு. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க சொந்தக்காரன், அப்படி கிடையாது. அர்ஜாவுடைய கட்டமைப்பை யார் அர்ஜாவுக்காக ஒர்க் பண்றாங்களோ, என் சொந்தக்காரனை கூட்டு வந்து உட்கார வைக்க தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து உட்கார வைக்க தெரியும். சரியா? எனக்கு நம்பிக்கையானால உட்கார வைக்க தெரியும். அது மேட்டர் கிடையாது. இங்க அர்ஜாவுடைய டைரக்டர்ஷிப் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே யார் என்னுடைய டாப் 10 லீடர்ஸும் அவங்களதான் உள்ள கொண்டு வந்துருக்கு. சரியா? இந்த ஒரு வாய்ப்பு எந்த நிறுவனமும் கொடுக்காது, கொடுக்கவும் முடியாது. சரியா? யாருமே அவங்களுடைய போர்டுக்குள்ள ஒரு எக்ஸ்போசனை கொண்டு வர மாட்டாங்க. இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதையும் தாண்டி நான் கொடுத்துருக்கேன். நான் அவங்கள நம்புறேன். அவங்க தான் பில்லர்ஸ், அவங்க தான் அம்பாசிடர்ஸ். நான் எங்கேயோ இருக்கேன், நான் ஏதோ ஒரு வேர்ல்டு எங்கேயோ இருப்பேன், கண்ட்ரில இருப்பேன். ஆனா இந்த ரியல் ஃபேஸ் ஆஃப் அர்ஜா என்னோட லீடர்ஸ் தான். சரியா? ஒவ்வொரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அர்ஜாவை பத்தி நினைக்கிறவங்க, அர்ஜாவை பேசுறவங்க, அர்ஜாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க, அர்ஜான்ற ஒரு டூல் மூலம் நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கு. அந்த லீடர்ஸ் வந்து பர்ஃபெக்டா செட்டில் ஆகும். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, இன்கம் பொட்டன்சியல் என்ன, அர்ஜாவுடைய இன்கம் பொட்டன்சியல். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜூம்லயே நான் சொல்லித்தர விரும்பல. நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்து தருவேன். அர்ஜாவோட இன்கம் பொட்டன்சியல் என்ன, எவ்வளவு நீங்க சம்பாதிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க, வெறும் 250 ரூபாய் நீங்க வந்தாலும் கூட உங்களால் 7500 சம்பாதிக்க முடியும். 250 ரூபாய் 750 7500 ரூபான்றது எத்தனை மடங்கு, எத்தனை சதவீதம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சிம்பிள் பிளான். வெறும் 250 ரூபாய் போட்டு வந்தா உங்களுக்கு ஒரு கோர்ஸை கொடுத்துறோம். நீங்க படிங்க, பிடிச்சிருந்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, அதை சேலஞ்சஸ் என்கிட்ட கேட்க போறீங்க. அதோட முடிஞ்சிருச்சு. 250 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸை கொடுத்தாச்சு. அந்த கோர்ஸ் நான் திரும்பவும் சொல்றேன், உங்கள் வீட்டுல ஏதாவது ஒரு குழந்தைகள் இருந்தா ஒரு யூபிஎஸ்சியோ ஒரு டிஎன்பிஎஸ்சியோ ஒரு எக்ஸாமுக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணுமா, அத்தனை பேருக்கு ஒரு வரப்பிரசாதம். வெறும் 250 ரூபாய் கோர்ஸ். ரியலா எப்படி கோலை செட் பண்றது, கோலை செட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் வரும், அந்த சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்றது, கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான மைண்ட் செட்னா என்ன, அதை எப்படி கொண்டு வர்றது, அதுக்கான ரியல் ப்ராக்டிகல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை எப்படி கோல்டன் வரல பண்ண கம்ப்ளீட் செட் ஆஃப் கோர்ஸ் அது நம்ம ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். யாருக்கு? 250 ரூபாய் கொடுத்து வர்றவங்களுக்கு. அந்த ஒரு கோர்ஸ் போதும் உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் பிசினஸ் லைஃப்லயும் நீங்கள் மாசம் ஒரு 10 லட்சம் சம்பாதிப்பது. அர்ஜா உங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிது. அர்ஜாவில் இருக்க பிசினஸ் பிளான் எடுத்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன். அர்ஜாவை வெறும் எஜுகேஷன் எடுத்தீங்கன்னா நீங்க லட்சாதிபதி. அர்ஜாவை நீங்க ஒரு பிசினஸ் பிளானோட எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு கோடீஸ்வரன். ரைட்? வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்கு. நான் சொன்ன பாருங்க, அதுவே ஒரு கிளிம்ஸ் நான் கொடுத்தேன். 19 வகையான லெவல் ஆஃப் எஜுகேஷனல் சிஸ்டம் உலகத்தில் 19 லெவல் ஆஃப்
எஜுகேஷன் சிஸ்டம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. இதுல வந்திருக்க மினிமம் ஒரு 30% நண்பர்கள் அர்சாவியன்ஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிருக்குங்க. 19 லெவல் ஆஃப் எஜுகேஷன், 19 லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இந்த வார்த்தையை யாராவது மேட்ச் பண்ண முடியுமா? நான் சொல்ற எல்லாமே யூஎஸ்பி தான். அர்சாவை பத்தி நான் பேசுற எல்லாமே யூஎஸ்பி தான். ஈவன் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் கம்மி, என்னோட லீடர்ஸ்க்கு தெரிஞ்ச விஷயம் அதிகம். ஈவன் வந்து ஒரு லோகஸ்ரீ மேடமா இருக்கட்டும், லட்சுமி மேடமா இருக்கட்டும், மேனகா மேடமா இருக்கட்டும், இளவரசி மேடமா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதே எனக்கு அர்த்தா பத்தி தெரியாது. எனக்கு தெரிஞ்சதே இவ்வளவுனா இவங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளவு இருக்கும் புரிஞ்சுங்க. அதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்க வச்சிருக்கோம். சரியா? ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு லெவல் வச்சிருக்கோம். நான் திரும்பவும் சொல்றேன், அர்சாவுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லாருமே போக்கஸ் பண்றது மீட்டிங் அண்ட் ட்ரைனிங், மீட்டிங் அண்ட் ட்ரைனிங், மீட்டிங் ட்ரைனிங், மீட்டிங் ட்ரைனிங். நான் சொல்றேன், பர்சனலைஸ்ட் கோச்சிங் இருக்க ஒரே நிறுவனம் அர்சா தான். உங்களுக்கு எதற்காக வந்திருக்கீங்க, உங்களோட மைனஸ் என்ன, உங்க பிளஸ்ஸா எப்படி மாத்துறது, என்ன பண்ணா உங்களோட கடன் அடையும், என்ன பண்ணா உங்களுக்கு காசு வரும், அதுக்கு அர்சால இருந்து எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி தரும். இதுதான் ஒரு சிஸ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இருக்கும், பர்சனலைஸ் சிஸ்டம். இன்னைக்கு நான் பேசுற நேரத்துல ஒரு 3 பேர் எடுத்து நான் பர்சனலா உங்களை மென்டாரிங் பண்றேன். கண்டிப்பா செப்டம்பர் 30ஆம் தேதி அந்த 3 பேரும் சேலஞ்சஸோட வந்திருக்காங்க. 100% 1 லட்சம் வாங்குவாங்க. அந்த 3 பேரும், அதாவது முந்தானத்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க நான் பர்சனலா எடுத்திருக்கேன். எந்த ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டா பர்சனலைஸ் கோச்சிங் கொடுக்குறாரா? அவருக்கு தெரியுமா? அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரு நாலேஜ் இருக்கா? எத்தனை பேரை சம்பாதிக்க வச்சிருக்காரு, சாதிக்க வச்சிருக்காரு? 3 பேர். நான் எதுக்கு சொல்றேன், எனக்கு தேவை another 7 people. இந்த ஜூம் முடிஞ்ச பின்னாடி எனக்கு வந்து ஐ லவ் சூசி. என்னுடைய ரெஸ்டாரண்ட் எங்க போனாலும் சரி, நான் சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து எல்லாமே எனக்கு சூசியா இருக்கணும். 10 பேர் ஆல்ரெடி 3 பேர் செலக்ட் பண்ணிட்டேன். 7 பேர். இந்த 7 பேர், இந்த 10 பேரையும் 1 லட்சம் எடுக்க வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கு. அதுக்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை நாங்கள் அதிகாலை கொடுக்கிறோம். ரெண்டாவது, மென்டாரிங் அண்ட் டீம் சப்போர்ட். இதுதான் சொல்றேன், த வேர்ட் கால் மென்டாரிங். எத்தனை நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய மெம்பர்ஸ்க்கு மென்டாரிங் சப்போர்ட்டை கொடுக்குறாங்க? ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம், ஒரு மென்டார்ஷிப் சிஸ்டம். த வேர்ட் கால் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அ டீம் கொலாபரேஷன். டீம் எப்படி கொலாபரேட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது, கண்டினியூஸா நம்ம கொடுக்க போற பர்சனலைஸ் கோச்சிங். நாட் ஓன்லி ட்ரைனிங், மீட்டிங் ட்ரைனிங் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் மட்டும் இல்ல, ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஊர்கள்லயுமே அர்சா மீட்டிங்ஸ் இருக்கு. சரியா? இதில் நீங்க இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஜூம்ல வரும்போது நீங்க ஒரு லைவ் ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களோட எனர்ஜி வேற மாதிரி இருக்கும். சரியா? என்னோட சிஓ வந்து ஒரு உங்க ஊர்ல பேசும்போது அந்த எனர்ஜி லெவலே வேற மாதிரி இருக்கும். நான் ஒற்றை வாரத்துல சிங்கப்பூர்னு சொல்லி முடிச்சிட்டேன். அது ஒரு டைனோசர் பெண். சிங்கப்பூர்ல பெப்டோடைகால் பெண் அது. சரியா? சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. என்ன மாதிரி இருக்கும் பாருங்க, டைனோசரோட வெறித்தனம் இருக்கும். இப்ப டிராகன் மாதிரி அது. அவங்கள லைவா நீங்க பார்க்க முடியும், உங்கள்கிட்ட பேச முடியும், அவங்களோட ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியும், அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியும். சொல்லணும் பாருங்க, குளோபல் சிஇஓ லெவல்ல ஒரு ஒரு படி, என்ன சொல்றது, ஒரு பெண் வந்து உங்க எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் ரோல் மாடலா இருந்து ஜெயிக்க வைக்க போற கம்பெனி, ஒரு பெண்ணால் நடத்தப்படுற நிறுவனம். புரியுதா? அடுத்த விஷயம், இது பேசிக்கா இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு ஒண்ணு தேவைப்படுது. அது என்ன தெரியுமா மேடம்? கட் பண்ணி போடலாமா?